Hi friends, welcome to Ragas Kitchen friends. இன்னைக்கு வீடியோல ரொம்ப சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் எப்படி பண்றதா friends பார்க்க போறோம். அதை செய்யறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம முட்டைக்கோஸ் பொரியல் செய்யறதுக்கு ஒரு சின்ன சைஸ்ல இருக்க முட்டைக்கோஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. நல்லா பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்றப்போ இந்த மாதிரி தண்டு பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து விட்டுட்டு பூ பகுதி மட்டும் நம்ம கட் பண்ணுங்க. இந்த தண்டு பகுதி வந்து ரொம்ப கெட்டியா இருக்கும் பாருங்க. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க. இந்த பூ பகுதி மட்டும் வந்து நல்லா பொடியா நறுக்கிக்கோங்க. நான் மோஸ்ட்லி வந்து முட்டைக்கோஸ் நறுக்கிறதுக்கு இந்த மாதிரி சாப்பர் யூஸ் பண்ணிப்பேங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணுறப்போ ரொம்ப பொடியாக நறுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். அதனால் நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேங்க. நம்ம இன்னைக்கு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு இருக்குங்க. இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு சேர்த்திக்கலாங்க. நான் தண்ணி எதுவுமே இது கூட சேர்க்கலை. இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டு நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு எடுத்துக்க போகிறேங்க. நான் சாதத்துக்கு மேலேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். நீங்கள் தனியாக குக்கரில் வேக வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்தாச்சு. பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப குழஞ்சிடாமல் இப்படி கையில் இப்படி எடுத்து நீங்கள் நசுக்குனிங்கன்னா இப்படி நசுங்கிற பதத்துக்கு இருக்கணும். அதாவது கிள்ளு பதம்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் வந்து வேக வச்சா போதும். இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு பொரிய ஆரம்பித்ததும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு 4 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணது சேர்த்திக்கிறேங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதும் நம்ம வேக வச்சு வச்சுருக்க முட்டைக்கோசும் பாசிப்பருப்பும் நம்ம இதில் சேர்த்திக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வந்து வதக்கிக்கலாங்க. அதாவது லைட்டாக ஒரு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதில் அது வந்து கொஞ்சம் போகணும். அப்போ தான் ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் வெங்காயம் சேர்க்கலைங்க. வெங்காயம் சேர்க்காம நம்ம வந்து முட்டைக்கோஸ் பொரியல் செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அந்த தண்ணி எல்லாம் இழுக்கணும். தண்ணி எல்லாம் இழுத்ததுக்கப்புறமா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்திக்கலாங்க. தேங்காய் துருவல் சேர்த்துனதும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா அந்த சூட்லேயே வந்து அப்படியே வதங்கிடும். இப்போது நம்ம தேங்காயும் நல்லா சேர்ந்துருச்சு. தேங்காய் துருவல் நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டா சுவையான முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரசம் சாதத்துக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.